நம்ம வீட்டில் ஃபெலோஷிப் இல்லைன்னா நம்மளும் காயு தான், நம்மளும் பப்பன் தான். இந்த சகோதரர்கள் ஒருமித்து இருக்கிறதுல எவ்வளோ காரியத்தை ஆண்டவர் காமிக்கிறார் பாருங்க. Hermon is a place where Jesus has an experience. He gone through an experience of transfiguration. Where he met up with Moses and Elijah. I don't know what they discussed. அவங்க என்ன பேசினாங்க நமக்கு சொல்லப்படல. ஆனால் ஒரு காரியம், இந்த யூத சகோதரர்கள் யார், இயேசு கிறிஸ்துவோடைய சீடர்கள் சோகால், அவங்க எல்லாரும் அந்த காட்சியை பார்க்குறாங்க. அவங்க அந்த மலையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, இவங்க கண்கள் பார்க்குது. அங்கே எலியா இருக்கிறாரு, மோசே இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து 3 பேரை பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஆமென். ஏங்க இதுக்குள்ளே வருது ஃபெலோஷிப், ஐக்கியம். பேசினவங்க ஹலோ ஒத்துமையாக இருக்கிறோம் அப்படி இல்லை. குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் எங்கே வருது? சம்பாஷணை மூலமாக கலந்து பேசுகிறோம். வெட்டி கதையை பேசலை, ஊரா விட்டு கதையெல்லாம் பேச வேணாம். அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அதெல்லாம் பேசாமல் நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துடைய சம்பாஷணைகள் வேல்யூ உள்ளதாக இருக்கணும், அதெல்லாம் காமிக்கிறார். ஒத்துமையில் பேச்சு வார்த்தை இருக்கணும். ஒத்துமைனா நாங்கள் ஒத்துமையாக இருக்கிறோம். ஹலோ போயிட்டு பெரிய இண்டஸ்ட்ரி ஏரியாலாம் போய் பாருங்கள், பெரிய இண்டஸ்ட்ரி ஏரியாலாம் போய் பாருங்கள். இல்லை சின்ன இண்டஸ்ட்ரி ஏரியா கூட என்ன, இப்போ பொதுவாகவே இண்டஸ்ட்ரி ஏரியா போய் பாருங்களேன். இந்த நீல கலர் தகரம் வருஷத்தில் அடித்து வச்சுருப்பாங்க. எதுக்கு? அதில் அந்த இடம் வந்து இண்டஸ்ட்ரி ஏரியா அப்படின்னா அங்கே வந்து ஒரு பில்டிங் நடக்குது, ப்ராஜெக்ட் ஒன்று ஓடிட்டுருக்கு அப்படின்னு காமிப்பாங்க. ஆமாலியா அந்த தகரம் கூட ஒத்துமையாக இருக்குங்க. ஆனால் பேச்சுவார்த்தை இல்லை. இந்த மாதிரி நம்மளாம் அப்படியே நாங்களாம் தகர மாதிரி ஒத்துமையாக இருக்கிறோன்னு சொல்லி இருந்து குடும்பத்தில் பேச்சுவார்த்தை இல்லாமல், குடும்பத்தில் சம்பாஷணை இல்லாமல், குடும்பத்தில் நல்ல ஹெல்த்தியான காரியம் இல்லாமல், ஃபெலோஷிப் இல்லைன்னா நீங்களும் வெறும் தகரம் தான். சில இடத்துல கட்டையை பாருங்கள், பழகி அழகாக வருஷலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அடித்து ஏன்னா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த இடத்த மூடுறதுக்கு. அதுவும் ஒத்துமையாக தான் இருக்குது. இல்லைன்னா நம்மளும் காயு தான். நம்ம வீட்டில் ஃபெலோஷிப் இல்லைன்னா நம்மளும் காயு தான், நம்மளும் பப்பன் தான், நம்மளும் ஜிங் தான், தகரம் தான். அப்போ ஹெர்மோனில் தேவன் நம்மக்கிட்ட என்ன காமிக்கிறாருன்னா, அங்கே ஒத்துமையும் மட்டும் இல்லை, அங்கே ஐக்கியமும் இருக்க வேண்டும்.